உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 90 படத்திற்கு தளபதி 63 படத்தோட தயாரிப்பாளர் சொன்ன கருத்தை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில இந்த வருடம் ஆரம்பத்திலே இருந்து பேட்டை, விசுவாசம் என 2 மெகா ஹிட் படங்கள் வந்திருக்கு. இந்த படத்தோட கொண்டாட்டங்களே இன்னமும் நடந்துட்டு தான் வருது. இதன் பிறகு தில்லுக்கு துட்டு 2, LKG ஆகிய படங்கள் நல்ல வரவேற்பையும் பெற்றது. இந்த படங்களும் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல வசூலும் பெற்றுதான் வருது. சமீபத்துல வெளியான படங்கள்ல தடம் மற்றும் 90ml ஆகிய 2 படமே ஓரளவுக்கு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. இதுல ஓவிய நடத்துல 90ml படம் கலாச்சார சீரழிவு எனவும், ஆண்கள் செய்தா சரி, பெண்கள் செய்தா தவறா என மற்றொரு புறமும் விமர்சனம் மோதல் நடந்துட்டு தான் வருது. தற்போது பாத்தீங்கன்னா இந்த படம் பற்றி பேசியுள்ள தளபதி 63 பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி 90ml படத்திற்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அவர் தனது ட்விட்டர் பக்கத்துல, சினிமா என்பது கிரியேட்டிவிட்டி, பல ஜேனர்கள்ல எக்ஸ்பெரிமெண்ட் செய்வது, இப்படி ஒரு படம் எடுக்க பெரிய அளவுல கடின உழைப்பு கொடுத்திருக்காங்க என்பதையும் ஒரு தயாரிப்பாளரா நான் உணர்ந்திருக்கேன். அதனால படத்தை பற்றி நல்ல விஷயங்கள் மட்டுமே கூறுவோம். 90ml பாக்ஸ் ஆபீஸில் அதிர்வலையில ஏற்படுத்தி வருகிறது என பதிவிட்டிருந்தாங்க. இந்த படத்தை இயக்கியது ஒரு பெண் என்பதாலும், இந்த கதையில் பெண்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் பல விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா படத்திற்கு நல்ல வசூல் வந்திருப்பதா பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஒரு புலியை தத்தெடுத்திருக்காரு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தன் யதார்த்த நடிப்பால தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த பிரபலமாக மாறிவிட்டார்னே சொல்லலாம். இவர் குறைந்த பட்ஜெட் படங்கள் முதல் பெரிய பட்ஜெட் படங்கள் வரை எதுவா இருந்தாலும் சரி, கதையை மட்டுமே நம்பி இவர் நடிச்சிட்டு வராரு. அதனாலதான் விஜய் சேதுபதி படம்னாவே நம்பி தியேட்டருக்கு வராங்க ரசிகர்கள். சமீபத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு மிக உயரிய கலைமாமணி பட்டம் வழங்க தமிழக அரசு முடிவெடுத்திருக்காங்க. இதற்கு முன்பு இந்த விருதை ரஜினிகாந்த், கமல்ஹாசன், AR ரஹ்மான் உள்ளிட்ட பல கலைஞர்கள் பெற்றிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு சமீபத்துல கலைமாமணி விருது அறிவித்தது தமிழக அரசு. அது அவரது ரசிகர்கள் கொண்டாடியும் வந்தாங்க. கடந்த 6 ஆண்டுகளாக வழங்கப்படாத இந்த விருது தற்போது அறிவிச்சிருக்காங்க. இந்த கொண்டாட்டம் ஒரு புறம் இருக்க, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இன்னொரு வியப்பான செயலை செஞ்சிருக்காரு. தற்போது சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள வெள்ளை புலிகள் ஆர்த்தி, ஆதித்யா என இந்த 2 புலிகளையும் தத்தெடுத்திருக்காரு. விஜய் சேதுபதி செய்து வரும் பல்வேறு சமூக நல விஷயங்கள்ல இந்த செயலுக்கு தற்போது பாராட்டம் குவிந்துட்டு தான் வருது. இவர் அதற்கு கொடுத்த நன்கொடை புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டும் வருது. சரி, நம்ம இப்ப தளபதி 63 படத்தை அப்டேட்ட பார்க்கலாம். தீபாவளிக்கு வெளிவர இருக்கும் படம் தான் தளபதி 63. இந்த படத்தை இவருக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. இப்படத்தை வேற லெவல்ல எடுத்துட்டு வராரு இயக்குனர் அட்லி. இந்த படத்தை பிரம்மாண்டமா தயாரிச்சுட்டு வராங்க AGS நிறுவனம். மேலும் இப்படத்தோட பாடல் வேலைகளை முடித்து வராரு ரஹ்மான். இப்படத்துல பல பிரபலங்கள் நடிப்பது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். யோகி பாபு காமெடியா நடிக்கிறாரு. இவர் படம் முழுவதும் தளபதி நடிக்கிறாராம். இதை பற்றி அவரே ஒரு நிகழ்ச்சியில பேட்டியும் கொடுத்திருக்காரு. மேலும் வில்லனாக ஆனந்த்ராஜ், டேனியல் பாலாஜி நடிக்கிறாங்க. படத்துல பாடல் காட்சி முடிவடைந்து ஒரு நிலையில தற்போது இப்படத்திற்கான அப்டேட்கள் வெளிவரலாம் என ரசிகர்களும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. தளபதியின் லுக் எப்படி இருக்கும் என ரசிகர்கள் யோசித்து வரும் நிலையில தளபதி விஜய் தற்போது திருமண விழாவிற்கு மாசான என்ட்ரியும் கொடுத்திருக்காரு. அதுல தளபதி விஜய் மாசா செம ஸ்டைலிஷாவும் இருக்காரு. இவரின் தோற்றத்தை பார்க்கும் போதே தெரியுது அவர் தீவிரமா உடற்பயிற்சி செஞ்சுட்டு வராருன்னு. எப்படியும் தளபதி 63 படத்துல தளபதி தெருக்கிவிடும் அளவிற்கு செமையான லுக்ல இருப்பாரு. படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் என ஒரு பக்கம் யோசிக்க, ரசிகர்கள் பலர் படத்தின் டைட்டில் மைக்கேல் என ஒரு புறம் கூறிட்டு வராங்க. மற்றொரு புறம் இப்படத்தோட டைட்டில் வெறித்தனமாக இருக்கும் என கூறிட்டு வராங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு தகவல் இணையத்துல வந்து கொண்டுதான் இருக்கு. அதாவது தளபதி 63 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஏப்ரல் 14 வெளியிட இருப்பதா தகவல் வந்திருக்கு. ஆனா தளபதி 63 படத்தோட தயாரிப்பு நிறுவனமான AGS நிறுவனம் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் விரைவில் வெளியிட இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. தற்போது ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. படத்தை பற்றி அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியிட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியுது. தளபதி ரசிகர்கள் இதற்காக இப்போதே தயாராகிட்டு வராங்க. தளபதி 63 படத்தின் டைட்டிலுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.